ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கொழுப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். தண்ணியில் நல்லா வேகட்டும் வெங்காயம். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா இந்த தண்ணியிலையே வேகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்க கொழுப்பையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு இப்போ நம்ம தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். கரண்டியை நல்லா நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 2 பிரியாணி இலை, 2 பட்டை சேர்த்து நல்லா தாளித்து இதை ரசத்து கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.